இப்போ இந்த பொண்ணுக்கு நாளைக்கு பர்த்டே, அதாவது நாளைக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிற நாள். நான் வந்து எங்கள் அம்மாகிட்ட போய் சொல்கிறேன், நாளைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஃபேமிலிகிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துட்டும் சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. சரிப்பா நான் என் பொண்ணு கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியும் இவங்க பேச வைக்க மாட்டாங்க, பேச வைக்க போகிறதில்ல. சண்டையை பெருசு பண்ணி ரெண்டு பற்றியும் பிரிக்கணும், அதுதான் அவங்களோட எண்ணம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன், என்னடா என்கேஜ்மெண்ட் கேன்சல்ரா அப்படின்னு சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, நான் தான் முன்னே சொன்னேன்ல அவங்க நம்பாத அப்படின்னு. இப்போ பாரு உன்னோட வாழ்க்கை தான் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு திட்டினாங்க. என்ன பண்ணுறது, திட்டு வாங்கி தான் ஆகணும். அதுக்கடுத்து அக்கா மாமாலாம் கேட்குறாங்க, என்னாச்சு என்கேஜ்மெண்ட் என்னாச்சு, நாளைக்கு ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, அமைதியாக நான் வெளியே வந்துட்டேன். இப்போது அக்காவுக்கும் மாமாவுக்குமே ஒரு குழப்பம், என்கேஜ்மெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு. அப்பா கேட்டார், என்னடா நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டு வச்சிடலாமா அப்படின்னு கேட்டார். நான் அப்பாட்ட சொல்லிட்டேன், இல்லைப்பா அந்த பொண்ணு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்குதுப்பா அப்படின்னு. சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு அப்பா போய் அந்த பொண்ணை பேசுகிறாரு. இப்போ எங்கள் அப்பா கிட்ட என்ன சொல்லுறாங்கன்னா, இல்லை அவர் வந்து என்னை சந்தேகப்படுறாரு, என்னை வந்து நிம்மதியாகவே வாழ விட மாட்டார், சும்மா திரும்பி பார்த்தா கூட சந்தேகப்படுறாரு அப்படின்ட்டு சொல்லி, இல்லை இது செட் ஆகாது, நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு வேறு பொண்ணு பார்த்துவாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. இது கேட்டு எங்கள் அப்பா என்கிட்ட வந்தார், என்னடா இப்படி சொல்கிறது, நீ ஏன் சந்தேகப்படுற அப்படிங்கிறாரு. இல்லைப்பா நான் வந்து சும்மாலாம் சந்தேகப்படல, சந்தேகப்படுற மாதிரி அந்த பொண்ணு நடந்துக்கிட்டாங்க, நான் வந்து கண்டித்தேன், இதெல்லாம் தப்பு, இதை இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அது எப்பயும் ஆனது, அந்த பொண்ணு பார்த்தாங்க, அப்புறம் நான் திட்டியாக எல்லாத்தையும் புரிய வச்சு, அது கூட அந்த பொண்ணு யாருமே பார்க்கறதில்ல, எல்லோரும் அவங்க வேலையை பார்த்தாங்க. இப்போ அந்த பொண்ணு கரெக்டாக தான் இருக்கிறாங்க. நான் இப்போ சந்தேகப்படுறதை இப்போ சொல்கிறாங்கப்பா, இப்போ சொல்லி இது ஒரு காரணமாக வச்சு என்னை வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு அதான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நானும் அவங்க அம்மா பேச வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒன்றும் பேச வைக்க மாட்டுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரிலப்பா அப்படின்ட்டு போயிட்டேன். இன்றைக்கி அந்த பொண்ணோட பர்த்டே. நான் என்ன பண்ணிட்டேன், நான் பேச போனாலும் கதவு சாத்திக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, லவ்வே பண்ணலான்ட்டாங்க. அப்புறம் நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுறது கண்டுக்கல. அந்த பொண்ணு வராங்க போகிறாங்க, நான் இங்கே தான் வெளியே நிற்பேன், வராங்க கண்டுக்கல. ஃப்ரெண்டோட ஆட்டோ இருந்துச்சு, அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, ஆட்டோ இருந்ததுலப்பா என் பொண்ணையும் பையனையும் அப்படியே எங்கள் தங்கச்சி வீட்டில் விட்டுரு அப்படின்ட்டாங்க. எனக்கா கோபம், கடைசி வரைக்கும் என்னைய ஒரு வேலைக்கார மாதிரி தான் என்னைய ட்ரீட் பண்ணுறாங்க. பொண்ணை விட்டு வர்றது, பொண்ணுக்கு என்ன வேணுமோ செய்கிறது, ட்ரெஸ் வாங்கி தர்றது, இதுக்கெல்லாம் என்னைய யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, என் பொண்ணையும் பையனையும் தங்கச்சி விட்டு வந்துடு அப்படின்னு சொல்லும்போது திட்டு விட்டேன். கண்டவங்களாம் நான் வந்து கூட்டு போய் விட மாட்டாங்க அப்படின்ட்டேன். இப்போ நான் அந்த வார்த்தை சொன்னோன்னே அந்த பொண்ணு கோவம் வந்துருச்சு, என்னம்மா அவங்க நீங்கள் கண்டவங்கன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு தான் நான் வந்து அவங்க லவ் பண்ணல, நான் தெரியும் இவங்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்னு தெரியும், நல்ல வேலை நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணல, லவ் பண்ணல அப்படின்ட்டுக்கிறாங்க. என்ன காரணம்னா, நான் வந்து வேறு யாரோ மாதிரி பேசிட்டேன்னா, அதனால் அந்த பொண்ணு கோபம். இவங்க பேசுவாங்க, வேறு யாரோ மாதிரி இவங்க பேசுவாங்க, மூஞ்சடிச்ச மாதிரி இவங்க பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் தப்பு இல்லை. இப்போ வந்து நான் சொல்லிட்டேன், ஆனால் இது தப்பு. இப்போ இந்த ஒரு வார்த்தையை சாக்க வச்சுட்டு எனக்கு வேணாம், பார்த்தீங்களா அவங்க வந்து இப்பயே இப்படி இருக்கிறாங்க, எனக்கு வேணாம் இவங்க அப்படின்ட்டாங்க.
அப்புறமேட்டு அந்த பொண்ணு அவன் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு நைட்டு வந்தாங்க. நைட்டு வரும்போது அப்போது அவங்க ஃபேமிலியில் அப்பா அவங்க அண்ணா 2 பேருமே இல்லை. இப்போ வந்து மாடியில் இங்கே தான் அவங்க அம்மா அவங்க பொண்ணு அப்புறம் நான் எங்கள் அக்கா மாமா எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் கூட்டு வச்சு இப்போ வந்து அவங்க அம்மா வந்து சால்வ் பண்ணுறாங்களாம். இப்பயுமே சண்டை பின்னா அவங்க அம்மா நான் அந்த பொண்ணு மொத்தம் 3 பேர் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நானும் அந்த பொண்ணு பேசி சால்வ் பண்ணிப்போம். ஆனால் இப்போது எங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இருக்குது. இப்போ என்ன ஆகும், ஒருத்தங்க ஒவ்வொன்று சொல்கிறவங்க சண்டை இன்னும் பெருசாகும். அதுதான் எங்கள் அம்மாவோட பிளான். இப்போ எப்படி சண்டை பெருசாவது மட்டும் பாருங்களேன். எங்கள் அம்மா அந்த பொண்ணு வராங்க, வந்துட்டு சர்மா பண்ணுறது சரியா இல்லை, என் பொண்ணு சந்தேகப்படுறான், முன்ன இருந்த மாதிரி சர்மா வந்து இருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. எனக்கா புரியல. இவங்க அம்மா தான் சொன்னாங்க, மாஸ்டருக்கு சந்தேகம் வருது, அதனால் வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக விளைவிக்க அப்படின்னு அவங்க அம்மா தான் சொன்னாங்க. அதாவது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க சர்மா வந்து முன்ன மாதிரி இல்லை, மாறிட்டான், இது என்ன காரணமே தெரில அப்படின்ட்டாங்க. இந்த வார்த்தை கேட்டு நான் எங்கள் அம்மாவை திட்டுறேன். நான் எங்கே மாறினேன், நீங்கள் தாங்க ஆர சொன்னீங்க அப்படின்னு. அப்புறம் அதை கேட்டு அப்புறம் அம்மா வந்தாங்க. அம்மா வந்துட்டு ஒரு வார்த்தையை விட்டாங்க. ஆனால் அவனை இப்போ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைய பெற்றுட்டு இன்னொருத்த கூட போக மாட்டான் என்ன நிச்சயம் அப்படின்ட்டு அம்மா வார்த்தையை விட்டாங்க. இதை கேட்டு அந்த பொண்ணு கோவம், இதை கேட்டு மாமாவுக்கு அக்காவுக்கு எல்லாத்துக்கும் கோவம். இப்போவும் சண்டை அப்படியே பெருசாகுது. சண்டை பெருசாகிட்டு இப்போ அவங்க அம்மாவும் சால்வ் பண்ணுறாங்க எல்லாத்தையும். அதாவது இவங்களே சண்டையை பெருசு பண்ணுவாங்க, இவங்களே சண்டையை சால்வ் பண்ணுவாங்க. இப்போ வந்து சண்டை பெருசாகி அந்த பொண்ணே அவங்களே சொல்லிட்டாங்க எனக்கு வேணவே வேணாம். இது வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி பேசி சால்வ் பண்ணியிருந்தால் எனக்கு ஓகே இருக்கும். இவங்க வந்து வேணாம், இந்த வார்த்தை வந்தோடனே வேணாம் அப்படின்ட்டாங்க. அதாவது எங்கள் அம்மா சொன்ன வார்த்தையில் அந்த பொண்ணு ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அம்மா கிட்டேருந்து இந்த வார்த்தையை வர வச்சது அந்த பொண்ணோட அம்மா.